பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. பச்சை தமிழர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு விருந்தினர் சந்திக்க போறோம். ஃபெமி9 அப்படிங்கிற ஒரு நாப்கினோடைய ஸ்டாக்கிஸ்ட் அவங்க யாருன்னு கேட்டா அமுதா முருகக்கனியை இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கங்கம்மா. இந்த ஃபெமி9 அப்படிங்கிற ஒரு நாப்கின் ஸ்டாக்கிஸ்டா நீங்க இருக்கிறீங்க. அதுல என்ன இது பயன் இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மார்க்கெட்டில் ஆல்ரெடி நிறைய பிராண்டட்ஸ் இருக்குது. அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, அதர் பிராண்ட்ஸில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ்க்குலாம் ஒரு நிரந்தர ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு பிராண்டு தான் ஃபெமி9 அப்படின்ற பிராண்ட். இது வந்து ஒரு டாக்டர்களோட கண்டுபிடிப்பு, ஜெர்மன் டாக்டர்களோட கண்டுபிடிப்பு, சயின்டிஃபிக்காக தயார் பண்ண ஒரு ப்ராடக்ட். இது தயாரிப்புக்கும் கண்டுபிடிப்புக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. இது வந்து கண்டுபிடிப்பு, டாக்டர்களோட கண்டுபிடிப்பு. அதனால் நிறைய ஒரு மெடிசன் வேல்யூ இருக்கிறதுனால ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கிளியர் ஆகும். ப்ராப்ளம்ஸ் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வராது இந்த பிராண்டை யூஸ் பண்ணும்போது. அதுக்கு 100% சொல்யூஷன் கொடுக்கும் இந்த பிராண்டு. ரொம்ப ஹைஜீனான ஒரு பிராண்டு. ஹைஜீனா இப்போ அதர் பிராண்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குமா? அதர் பிராண்டில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் லேயர்ஸ் இருக்குது. வேஸ்டேஜ் காட்டனை வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. டயாக்சின்ற ஒரு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அதை ப்ளீச் பண்ணி ஒயிட் ஆக்கிடுறாங்க. மக்களுக்கு தான் ஒயிட்னாவே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அதனால ஒயிட் ஆகிறதுல டயாக்சின்ற ஒரு கெமிக்கல் உள்ளே வருது. அந்த கெமிக்கல் வந்து பாடியில் நமக்கு டச் ஆகும்போது உள்ளே ட்ராவல் ஆகுது. அப்போ அது கெமிக்கல்ஸ் உள்ளே வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே வேலை செய்யும். ஒரு மாதத்தில் 4 நாள் 5 நாள் அப்படின்னும் போது பெண்களுடைய அந்த பீரியட்ஸ் காலம் ஃபுல்லாக நம்ம கவுண்ட் பண்ணும்போது ஒரு ஆயிரக்கணக்கான நாட்கள் அது யூஸ் பண்ணுறோம். அது உள்ளே ஸ்லோ பாய்சனாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல உள்ள ஹார்மோன்ஸில் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த சேஞ்ச் ஆகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு இந்த இறந்த செல்கள், நம்ம உடம்புல உள்ள இறந்த செல்கள் வந்து வெளியேறாமல் உடம்புள்ளே கழிவுலாம் தேங்குது. இந்த தேக்கம் தான் வந்து கேன்சர் செல்லாக உருமாறும். இதனால தான் கேன்சர்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நிறையா இருக்குது. பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை கேன்சர், பிளட் கேன்சர், செஸ்ட் கேன்சர்னு பல வகையான கேன்சர்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து ஒரு 25 வகையான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் அட்லீஸ்ட் ஒரு 5 ப்ராப்ளமாவது இல்லாத லேடிஸே இல்லை. அது என்னுடைய ட்ராவலில் நான் புரிந்த ஒரு உண்மை. அதுக்காக தான் இந்த பிராண்டை வந்து நாங்கள் ரொம்ப தீவிரமாக வலியுறுத்தி கொண்டு போயிட்டுருக்கோம். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இல்லை, இப்போ இந்த பிராண்டு வந்து எவ்வளோ நாளாவது, இல்லை எவ்வளோ வருஷம் ஆகுது? வருஷங்கள் 15 வருஷமாக ஃபெமின்ற ஒரு பேரில் இருந்தது. சரிங்கம்மா. அப்புறம் ஃபெமி9 ஆச்சுது. ஆக்டர்ஸ் நயன்தாரா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு கொரோனா பீரியட்ஸில் வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி. அவங்க ஒரு டெமோவில் தான் முதல்ல பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதோட ஃபவுண்டரை மீட் பண்ணுறாங்க. இதோடைய யூசேஜ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 6 மந்த் ஃபாலோ பண்ணுறாங்க. பண்ணி அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் கொடுத்துருக்கு. ஓகே, இது இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நெக்ஸ்ட் நம்மளுடைய சரௌண்டிங்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சினி ஃபீல்டில் இருக்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் யூஸ் பண்ண கொடுத்து ஃபீட்பேக் கேட்குறாங்க. ஒரு 6 மந்த்து அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக்கும் ரொம்ப குட். நயன்தாரா மேம் என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதே எக்ஸ்பீரியன்ஸை அவங்களும் சொல்கிறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி லெவல், ஏன்னா ஒரு ஷூட்டிங் டைமில் வந்து எவ்வளோ அவங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லாமல்லாம் ஒர்க் பண்ணியிருக்க டேஸ்லாம் நிறையா இருக்குது இல்லையா, அதுக்கெலாம் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், இது எல்லோரும் இதை பயன்பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இதுக்கு நம்ம ஒரு பார்ட்னராக வந்தால் என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தாட் உருவாகுது. அப்போ அந்த ஃபவுண்டர் கோமதி அம்மான் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி அப்படி தான் அடுத்தடுத்த மீட் நடந்து இன்றைக்கி அவங்க அதில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்காங்க. இப்போ அவங்க கோமதிங்கிறாங்கல்ல, அவங்க எப்படி இதை அவங்களே ஓனாக தயார் பண்ணாங்களா, இல்லை இதுக்கு மூலதரம் யாராக இருக்காங்களா? இல்லை, அவங்க தயாரிப்பு கிடையாது. அவங்க வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மலேசியா போயிருக்காங்க அவங்க ரிலேஷன் வீட்டில். அந்த டைமில் இந்த பீரியட்ஸ்க்கு அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அவங்க கைவசம் நாப்கின்ஸ் இல்லை. அவங்க ரிலேஷன் வீட்டில் இந்த ஃபெமின்ற பேரில் இந்த நாப்கின் எடுத்து கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கும்போது அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்த அந்த ஒரு 3 நாட்களுமே அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் கொடுத்துருக்கு. அப்போ அதை பற்றி ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்கும்போது இங்கே வந்து இந்த பிராண்டு நான் ஜெர்மன் போகும்போது கொண்டு வந்தேன், அங்கே தான் இது கிடைக்குது, அவங்க ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே எதுவும் கிடைக்குமா நான் எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னா, இங்கே கிடைக்காது, ஆனால் நாங்கள் ஜெர்மன் போகும்போது நிறையாவே ஸ்டோர் பண்ணிட்டு வந்திருக்கோம், உனக்கு வேணால் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை அவங்க இந்தியாவுக்கு வந்த பிறகு 6 மந்த் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கு அந்த பிராண்ட். 6 மந்த் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 6 மந்த்தில் இவங்களுக்கு அதர் பிராண்ட் யூஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே கிளியர் ஆகிருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பொறி தட்டி இருக்குது. பீரியட்ஸில் நம்ம எவ்வளோ ப்ராப்ளம் சந்திச்சிருக்கோம், ஆனால் பீரியட்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இதெல்லாம் மாறிடுச்சு. அப்போ இந்த பிராண்ட் ஏதோ பண்ணுது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தாட். சரி, ஓகே, அதை பற்றி நான் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா கிளம்பி போகிறாங்க. போய் இது எங்கேருந்து வந்தது, ஜெர்மனில் யார் இதை தயாரிக்காங்க, இப்படி ஒரு நூல் பிடிச்சி அவங்க ஜெர்மன் போகிறாங்க.
ஜெர்மன் போகும்போது அங்குள்ள டாக்டர்களுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னும் போது அதுக்கு அடுத்து என்னென்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்களையும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி அதை ஃபுல்லாக கேட்டுட்டு இதை வந்து பேட்டர்ன் ரைட்ஸ் எனக்கு வேணும், இந்தியாவுக்கு எங்கள் நாட்டுக்கு நான் கொண்டு போகணும், எனக்கு இது ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னா ஃபர்தராக என்னென்ன பண்ணணுமோ அந்த டீட்டெயிலாம் மூவ் பண்ணி சைன் பண்ணி அதோட பேட்டர்ன் ரைட்ஸ் வந்து இவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு 1000 பேக்கெட் எடுத்துகிட்டு வராங்க. செகண்ட் ட்ரிப் டாக்டர்ஸை மீட் பண்ணும்போது ஒரு 1000 பேக்கெட்டை எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு வராங்க. வந்து ஸ்கூல் காலேஜ் தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அதுதான். ஏன்னா அவங்க வந்து நிறைய சிரமத்துக்குள்ளாகிறவங்க அவங்க தான் முதல் மெயின். ஏன்னா வீட்டை தாண்டி வெளியில் போகிறாங்க, கம்ஃபர்டபிள் நிறைய இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள முதல்ல நம்ம போய் மீட் பண்ணணும் அப்படின்னு ஸ்கூல் காலேஜ் தான் முதல்ல கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அவேர்னஸ் கொடுத்தாலும் டெமோன்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது தான் அவங்க மைண்டுக்கு ரீச் ஆகுது. நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே ஒன்று யூஸராக இருக்கணும், இல்லை அவங்க கண் முன்னாடி அது தெரியணும் இந்த பிராண்ட் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு. அதுக்காக டெமோன்ற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. பண்ணும்போது நிறைய பிள்ளைங்களுக்கு அது பிடிச்சிருக்கு இந்த பிராண்டு. அப்போ எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது முதல்ல எல்லாருக்கும் ஒரு பீஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, 1 டே யூஸ் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி ஒரு காலேஜில் போகும்போது அந்த டைமில் பீரியட்ஸில் இருக்க பிள்ளைங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்கும்போது இருக்கிற பிள்ளைங்க கை தூக்கிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணுங்கள், நான் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுறேன், உங்களோட ரிசல்ட் சொல்லுங்கள். அந்த 1 ஹவர்லேயே உங்களுக்கு என்ன ஃபீல் உணர்றீங்க அப்படின்னு. அந்த 1 ஹவர்லேயே அந்த பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கம்ஃபர்டபுள் தெரியும் இல்லைங்களா, அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி ஒவ்வொரு விஷயமா அவங்க போக போக எல்லாருடைய ஃபீட்பேக் கிடைக்க இவங்க ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆகுறாங்க. இவ்வளோ நல்லா இருக்குது அந்த பிராண்டு, இதை இன்னும் நம்ம அடுத்த லெவல் கொண்டு போனால் என்ன பண்ணலாம், அந்த பிஸ்னஸாக கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டம் போய் அது பிஸ்னஸாக கொண்டு வந்து மக்களை நேரில் சந்திச்சு தான் பிஸ்னஸ். இந்த 15 வருஷமும் அப்படி தான், 1-to-1 ஃபேஸ் டு ஃபேஸ். அப்போ அது வரைக்கும் அது ஃபெமின்ற பேர்ல தான் இருந்தது. ஆமாம். அப்போ நயன்தாரா வந்த பிறகு தான் ஃபெமி நைனாக மாறி இருக்கு. ஏன்னா நயன்தாரா மேம்ன்ற அவங்களுடைய சிம்பிள் குறிக்கணுன்றதா ஃபெமி நைன் அப்படின்னு. ஃபெமி நைன். இப்போ வந்து இப்போ அதர் பேண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸை நிறைய ரெஃபர் பண்ணுறாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரிப்பு சில இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ வண்டி ஓட்டிட்டு போவாங்க, அந்த டைமில் அவங்களுக்கு அதை விட்டு வெளியே வந்துடும். சில கஷ்டங்கள்லாம் நிறைய சந்திச்சுட்டு இருக்காங்க மகளிர். இப்போ அந்த மாதிரி ஏதாவது இதில் அந்த மாதிரி ஆகாத அதுக்கு அளவுக்கு ஏதாவது இருக்கா அதில்? ஆமாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் அதர் பிராண்ட் நாப்கின் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் லேயர்ஸ் தான் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் அதை இருக்கும், பேக் சைடும் அதை இருக்கும், காற்றோட்டமே இருக்காது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஹீட் கொடுக்கும், பாடி ஹீட் கொடுக்கும், அதனால் கொப்பளங்கள் வர்றது, எரிச்சல் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதை தாண்டி வந்து உங்களுக்கு லீக்கேஜ்ன்ற ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. அதர் பிராண்டில் நிறையாவே இருக்குது. அது வந்து நான் இந்த ட்ராவலில் நிறைய விஷயங்கள் உணர்ந்த விஷயங்கள், ஜனங்களுடைய ஃபீட்பேக் தான் எல்லாமே. அந்த லீக்கேஜ்னும் போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, ஸ்கூல் காலேஜில் இருக்க பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் அது இருந்தது. இந்த ஃபெமினைனில் வந்து அந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நாங்கள் அந்த டெமோலேயே அதை காமிப்போம். 150 ml வரைக்குமே வாட்டர் அப்ளை பண்ணி அந்த டெமோ பண்ணும்போது ஒரு ட்ராப் கூட லீக்கேஜ்ன்றதே வராது. அந்த XY பிராண்ட் மற்ற பிராண்டில் நம்ம டெமோ பண்ணும்போது வந்து 50 ml மேலேயே லீக்கேஜ் வெளியே வந்துடும். அப்போ இது அவ்வளோ கம்ஃபர்டபுள் கொடுக்குது தானே, அதனால இது 1 டே ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம். ஒரு பேட் வந்து 1 டே யூஸ் பண்ணலாம். இப்போ அதை 1 டே வந்து இந்த அதர் பேடி வந்து ஒரு 5 டைம்ஸாவது மாற்றல, ஒரு 3 டைம்ஸாவது மாற்ற வேண்டியது வரும். இது எப்படி 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது இதில் அந்த எந்த ஒரு இதுவுமே வராதா? வராது. ஏன்னா இது வந்து டாக்டர்களோட கண்டுபிடிப்பு இல்லையா, மெடிசன் வேல்யூ இருக்குது, ஆனையான்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு ட்ராப் பிளட்டு வெளியே வந்தாலுமே 2 hours ஒன்ஸ் வந்து பாக்டீரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து எலிமினேட் பண்ணுற சிஸ்டம் தான் அந்த ஆனையான்ற ஒரு விஷயம். அந்த சிஸ்டம் அதில் அந்த 5 டெக்னாலஜி இருக்குது. அதில் அந்த 5 டெக்னாலஜின்றது இந்த இருக்குல்லையே நடுவில் இருக்கிறது தான் அந்த டெக்னாலஜியோட ஆனையான் சிப். இந்த ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி ஆனையான்றது தான். இது வந்து அந்த பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணிடும். அப்படி பண்ணுறதுனால நம்ம 1 டே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெமினைன் சொல்லிட்டீங்க, இந்த பிராண்ட் இருக்குங்கிறீங்க, இதோட ரேட் என்னமா வருது? இதோட ரேட் வந்து கடைகளில் வந்து 249 MRP. இது ஸ்டாக்கிஸ்டாக நாங்கள் கொடுக்கும்போது ஜனங்களுக்கு ஒரு சேவையாக இருக்கணுன்றத கடை ரேட்டோட ஒரு 15 rupees. இது பொதுமக்கள் இதை எப்படி நினைக்கிறாங்க? ஏன்னா அதர் பிராண்ட் வாங்கும்போது ஒரு 75 ரூபாயோட முடிஞ்சு போயிடும். இது ரேட் அதிகமாக இருக்கு. இது ரேட் அதிகன்றதை விட யூஸ் பண்ணால் பலன்கள் அதிகன்றது தான் மெயின். இது என்ன இல்லை எல்லாருமே பார்க்குறவங்க இந்த பட்ஜெட் இது 75 ரூபா தானே, 75 ரூபாய்க்குள்ள முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுக்கு இருக்கும். இல்லை XL M இருக்கும். இது எப்படி இருக்கு? இதுலேயும் இருக்குது 3 சைஸ் இருக்குது. L ஒன்று இருக்குது, XL இருக்குது, XXL இருக்குது. அது இல்லாமல் ரெகுலர் பேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து காமன் பர்பஸ், லேடிஸ், ஜென்ஸ், குழந்தைகள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஜென்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? ஆமா கண்டிப்பா, அது கேட்கலாம் தான் இருக்கு. ஜென்ஸ் எதுக்கு பேட்? ஏன்னா நம்ம அதான் எல்லாமே ஹார்மோனுடைய குறைபாடுனால ப்ராப்ளம்ஸ், ஹார்மோன் சேஞ்ச் ஆகாதால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஜென்ஸாக இருந்தாலுமே இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலில் இருக்காங்க, தூக்கம் இல்லாமல் இருக்குது, பொல்யூஷனால ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதனாலே அவங்க ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். அப்புறம் ஏசிலே ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க, ஏசி கார்லேயே சுற்றிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி
நிறைய ரீசன்னால அவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். இப்போ ஜென்ஸ் இதை வாங்குறாங்களா? இப்போதான் அது ரீச் போயிட்டு இருக்கு. இதை பற்றி அவேர்னஸ் கொடுக்குறோங்களா, ஜென்ஸு ஏன் யூஸ் பண்ணுன்ற இவ்வளோ பிரச்சனைகளுக்குலாம் இது ஒரு தீர்வு கொடுக்குது. அப்புறம் சுகர், தைராய்டுன்ற விஷயங்களும் சால்வ் ஆகும் இது யூஸ் பண்ணும்போது. இது லேடிஸ்க்கு, லேடிஸில் ஜென்ஸுக்கு சுகர், தைராய்டு இந்த மாதிரி விஷயம் இல்லைம்மா. ஜென்ஸுக்கு இது இப்போ யூஸ் பண்ணி அவங்களுக்கு சுகர், தைராய்டு எப்படி இதாகுதுன்னு இப்போ அவங்க ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ண சொல்லும். ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஒரு 6 மந்த் ஃபாலோ பண்ணுங்க. மாசத்துல 30 நாளுமே யூஸ் பண்ணால் 24 hours நம்ம பாடியில் டச் ஆகிட்டே இருக்கும்போது ஹார்மோன் லெவலு சமநிலையில் வச்சுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்படி ஒரு 6 மந்த் ஃபாலோ பண்ணும்போது ஹார்மோன் எல்லாம் கரெக்டாக வந்துடும். வரும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் உள்ள ப்ராப்ளம் ஆல்ரெடி இருந்தாலுமே கிளியர் ஆகிடும். இப்போ ஒரு ஏஜ்ல வந்துட்டு சுகர் வருது ஒருத்தவங்களுக்கு, அவங்க வந்து என்னால் என்னால முடியல அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ண அந்த ப்ராப்ளம் எல்லாமே. இப்போ 30 வயசுல இருக்கவங்களுக்கு சக்கரை வியாதி இருக்கு, 60 வயசுக்கு மேலே வர்றது அவங்களோட ஃபேமிலி ஜீன்ல இருந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 25 வயசுல இருக்க பசங்களுக்கு எனக்கு சுகர் இருக்கு, நான் அதை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது, அந்த பசங்களுக்கும் அது கொடுக்கலாமா? கண்டிப்பாக தாராளமாக. ஸ்கூல் போகிற குழந்தைகள் இருக்காங்களே, காமன் டாய்லெட் பாத்ரூம் யூஸ் பண்ணுற கட்டாயத்தில் தான் இருக்கும் ஸ்கூல் போனது. அப்படின்ற போது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி இருக்கும்போது இதை யூஸ் பண்ணால் அந்த குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கே முதல்ல வந்து ஸ்கூல் மூலயமா தான் வருது. அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஒன்று ஆரம்பித்து அதுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது குழந்தைங்களுக்கு. ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை பாஸ் ஆகுது. அப்போ ஆல்ரெடி அதுங்க எப்படி ஒரு ஷூ, சாக்ஸு, யூனிஃபார்ம் கம்பல்சரியோ பேண்டி லைனரும் கம்பல்சரியாக நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண பழக்கி விட்டுட்டோம்னா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்கன்றது 100% வருது. இப்போ ஒரு பொண்ணு வந்து பெரிய அதாவது வயசுக்கு வந்துடுறா. வயசுக்கு வந்த பிறகு ஒரு வருஷம் அப்படிதான் சில பெண் குழந்தைங்களுக்கு வருது. 12 வயசுலேயே பெரிய பிள்ளைகளாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் தள்ளி வரும், 3 மாதம் தள்ளி வரும். கேட்டால் என் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், மெடிசன் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இப்போ அந்த பிள்ளைகளுக்குலாம் இதுல ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அதுல அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இந்த பேண்டி லைனர் வந்து கியூர் பண்ணி கொடுக்கும். அந்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது எல்லாமே அவங்களுக்கு 1 by 1 கிளியர் ஆகிடும். அவங்களுக்கு அந்த மந்த்லி 28 டேஸ்க்கு பீரியட்ஸ் ஆகணுங்களே, அது எல்லாமே கரெக்டாக அது இது யூஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ரெகுலராக ஜென்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணால் அந்த பிரச்சனை தீர்ந்துடும். லேடிஸ் குழந்தைங்க 11 வயசு 10 வயசு பிள்ளைங்கலாம் கூட ஹார்மோன் ப்ராப்ளம்னால தான் இந்த பிரச்சனைகள் நிறைய வருது. பீரியட்ஸ் அவங்க ஒழுங்காக இல்லாமல் இருக்குது, இல்லை ஓவர் ஃப்ளோ வருது, வெள்ளைப்படுறது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ். ஆமாம், இப்போ உள்ள பிள்ளைங்க நிறைய வெள்ளைப்படுதுங்கிறாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் கூட அதுங்க ஓரளவுக்கு ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் ஆகுறாங்க. அது வந்து ஒரு 1 year வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பெரிய பிள்ளைங்க ஆனப்ப. அதுக்கப்புறமா அது அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா இந்த பேண்டி லைனர் எடுத்துக்கிட்டா. இப்போ வந்து நிறைய பேத்துக்கு குழந்தையின்மை பிரச்சனை லேடிஸ்க்கு நிறைய இருக்கு. கேட்டா வந்து நீர் கட்டி இருக்குது, பீரியட் நிறைய அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்கு இதுல ஏதாவது தீர்வு இருக்காமா? எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு சொல்யூஷன், எல்லாத்துக்கும் ஒரே மருந்துன்னா இதுல எப்படி அவங்க யூஸ் பண்றாங்க, எவ்வளவு நாள் யூஸ் பண்ணா அந்த பிரச்சனை தீரும்னு கேக்குறேன். ஒரு 6 மந்த் கம்பல்சரி, ஒரு 6 மந்த். அதுக்கு மேலே அவங்களுடைய ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றது நமக்கு தெரியாது இல்லையா. அதுல கொஞ்சம் பெட்டர் ஆகிடுச்சுனாவே அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 6 மந்த்லேயும் ஓரளவுக்கு அவங்க எல்லாமே சரியாயிடும். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து 5 years குழந்தை கிடையாது. அவளுக்கு வந்து சொல்லும் போது இதை பற்றி பேசும்போது வந்து இதில் எப்படி சரியாகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்தது. ஆல்ரெடி பீரியட்ஸ்னால் நம்ம இதை யூஸ் பண்ண தான் போகிறோம். அதுக்கப்புறமும் இதையும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுமா. மெடிசன் கொடுத்தா நம்ம ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணுங்க, 3 months யூஸ் பண்ணோம்னா பண்ணுறோம் இல்லையா. அது மாதிரி ஒரு மெடிசன் நினச்சி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தோம். யூஸ் பண்ணலாம், நம்பிக்கை இல்லாமல் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணி ஒரு 6 month ஃபாலோ பண்ண பிறகு அவருக்கு ரெகுலர் ஆக ஆரம்பிச்சு. பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாயிடுச்சு. கர்ப்பப்பையில் நீர் கட்டியிருந்தால் அது கரெக்ட் ஆகிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் போய் ஒரு டெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஸ்கேன் எடுக்கும்போது நீர் கட்டிலாம் இல்லை, சரியாயிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் இதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் 6 months முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 3 months யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கன்சீவ் ஆகிட்டாங்க. அது பெரிய ஒரு மிராக்கிளாக தான் இருந்தது அவங்களுக்கு. சொல்லும் போது நம்பலை. அது நடந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய பேரை எனக்கு கொடுத்தாங்க, கஸ்டமராக கொடுத்தாங்க. இவ்வளோ நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுது நமக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி தான் என்னுடைய பயணமே தொடர்ந்தது. ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்ணி அது நல்லா இருக்குன்னு தான் கஸ்டமர் நிறையா கிரியேட் ஆனாங்க. அது கொடுத்த புஷ்அப்பில் தான் இன்றைக்கி நான் ஒரு ஸ்டாக்கிஸ்டாகவே வந்திருக்கேன். ஏன்னா அந்த பிராண்ட் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது எல்லாருக்குமே. நீங்கள் இதுக்குள்ள ஸ்டாக்கிஸ்டாக எப்படி அறிமுகமானீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஒரு டீப்பாக இறங்கி ஒரு 2 வருஷம் ஆகுது. ஆனால் இது எனக்கு அறிமுகமாகி 4-5 வருஷம் ஆயிடுச்சு. நான் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்குலாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சேன். இதில் டீப்பாக இறங்குது ஒரு 2 years ஆச்சு. ஏன் இறங்குனேன்னா இதை பற்றி அவேர்னஸ் கொடுக்க வெளியே போகிறோம் இல்லைங்களா. ஒரு மகளிர் குழு இந்த மாதிரி இடத்துல மீட்டிங் போய் பேசுவோம், கூப்பிடுவாங்க. இதை பற்றி நான் பர்சனலாக அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி குழுவில் வந்து பேசுங்க, நிறைய பேர் லேடிஸை நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி போய் பேசும்போது நம்ம வந்து இந்த ஏஜில் போய் இதை பற்றி நம்ம நிறைய பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு சகோதரியாவோ ஒரு தாயாவோ
நினச்சி அவங்களுடைய ப்ராப்ளத்தில் ஈஸியாக சொல்கிறாங்க என்கிட்ட. சொல்லும்போது ஒரு 50 பேர் உள்ள ஒரு மகளிர் குழுவில் முதல்ல நான் பேசுகிறேன். ஒரு 40 பெண்கள் வந்து அவ்வளோ ப்ராப்ளம் சொல்கிறாங்க. நான் சொன்ன ப்ராப்ளத்தில் எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்க திருப்பி சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தது, இதுக்கெல்லாம் இது சரியாக ஆகுமான்னு திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின். ஏன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயம் சரி பண்ணுன்றது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இது எதுவுமே வந்து நான் சொல்கிறத தாண்டி நீங்கள் ஒரு யூஸராக யூஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது அதை ஃபீல் நீங்கள் உணர முடியும். ஒன் டைம் யூஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சுட்டு பேக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால், அதில் நிறைய பேர் கையில் காசு கிடையாது, இருந்தவங்க வரைக்கும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சில பேர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணி வாங்கி இன்ன வரைக்கும் அவங்க 4 இயர்ஸாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அது நல்லாயிருக்கு. நீங்கள் இப்போ உங்கள் ஸ்டாக்கிஸ்ட் இப்போ நீங்கள் எங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ எனக்கு பெரம்பூர், மூலக்கடை, வியாசார்படி இந்த ஏரியா கடைகள் ஃபுல்லாக நாங்கள் சப்ளை. அதுக்கடுத்து வேறு யார் இங்கே ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க? அதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு 150 ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க. இப்போ எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்குதா? மெடிக்கல், சூப்பர் மார்க்கெட் மட்டும் இப்போ சப்ளை நடக்குது. நெக்ஸ்ட் கண்டெய்னர் வரும்போது, ஏன்னா இப்போ தானே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு, அடுத்த கண்டெய்னர் வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லா கடைகளுக்கும் வந்துடும். இல்லை, இப்போ இது வந்து குறிப்பிட்டு பார்த்தா மற்ற பிராண்டோட இது வந்து காஸ்ட்டாக தெரியுது. ஒரு 150 ரூபா 75 ரூபாக்குலாம் முடிச்சிருவாங்க. ஆனா இருக்கிறதோட ரொம்ப காஸ்டா இருக்குது. அத பப்ளிக் எப்படி பண்றாங்க வாங்குற? எல்லாருக்குமே இந்த ஒரு கொஸ்டின் இருந்து எனக்குமே இருந்தது ஸ்டார்டிங்ல. மற்ற பிராண்ட் வந்து ஒரு நாளைக்கு 4 பீஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 4 அட்லீஸ்ட் எடுக்கிறாங்க. நான் அதுவே தப்பு தான். 4 இல்லை, 2 hours ஒன்ஸ் மாற்றணும் போது ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்க, 12 பீஸ் மாற்றணும். ஆமாம், அப்படி பார்க்கும்போது இதை விட அதான் ரேட் அதிகம். அது வந்து ஒரு இதில் 8 பீஸ் இருக்கும். அப்படி கணக்கு பார்க்கும்போது இதை விட அதுதான் ரேட் அதிகமாகும். 2 hours ஒன்ஸ் மாற்றணும். ஏன்னா டாக்டர்ஸ் அதானே சொல்றாங்க, ஹைஜீனிக்கா நீங்க இருக்கணும்னா மாத்திட்டே இருக்கணும். அந்த பிராண்ட்ல அது கிடையாது. அயனான்ற ஒரு சிஸ்டம் கிடையாது. பாக்டீரியா எலிமினேட் பண்ணாது. அப்போ பாடியில் ப்ராப்ளம் வரும். இவ்வளவும் எக்ஸ்பிளைன் பண்ண டாக்டர்ஸ்னால முடியாது ஒவ்வொரு பேஷண்ட். அதாவது ஜென்ரலாக அவங்க சொல்ற ஒரே விஷயம் 2 hours ஒன்ஸ் மாற்றுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஜனங்கள் என்ன பண்ணணும், 2 hours ஒன்ஸ், ஐயோ இது காசு கொடுத்து வாங்கிட்டோம், 2 hours ஒன்ஸ் மாத்திரம் எத்தனை பேடு அப்படின்ற கொஸ்டின் அந்த பேடுக்கே வரும். அதனால மாற்ற மாட்டாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் டாக்டரோட கண்டுபிடிக்கும். எந்த ஒரு இதுவுமே இதை பற்றி மைண்டில் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒன்று யூஸ் பண்ணுறோமா, மறுநாள் குளிக்கும்போது சேஞ்ச் பண்ணுற முடிஞ்சிச்சு, ப்ராப்ளம் க்ரியேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ற கான்செப்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது இது. அதை தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் அந்த பிராண்டை யூஸ் பண்ணும்போது இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இது ஒரே ஒரு பிராண்ட் நாப்கின் எடுத்தால் போதும். அப்போ ஒரு நாப்கின் 25 ரூபாய். இது நீங்கள் அதில் ஒரு 3 எடுத்திங்கன்னா 25 ரூபாய் செலவு பண்ணுறீங்க தானே அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சுக்கிறாங்க. எடுத்தோன்னே ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொன்னோன்னா அவங்களுக்கு அப்படி தான் போகும் மைண்ட். ஆமாம், அது இது வந்து இவ்வளோ ரேட்டாக இருக்குது, அது அவ்வளோதானே. அப்போ அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு அது புரிஞ்சிருது. ஓகே, அப்போ 1 மந்த்துக்கு நீங்கள் ஒரு 80 ரூபாய் எப்படி செலவு பண்ணுறீங்க, இது கூட ஒரு 20 ரூபா 30 ரூபாய் அவ்வளோதான் ஆகும். இந்த பேக்கிங் எடுத்திங்கன்னா ஒரு 2 months யூஸ் பண்ண போகிறீங்க. 1 மந்த்துக்கு உண்டான காஸ்ட் கிடையாது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓ, இது 2 monthsக்கு வரும். இந்த பீசஸ் எத்தனை இருக்கு? 10 இருக்குமா. எக்ஸல்ல வந்து 10 பீசஸ் இருக்கும். இது எக்ஸல், இது இதுல 10 பீசஸ் இருக்கும். இது வந்து எல் சைஸ், இதுல வந்து 12 இருக்கும். 12 எல் சைஸ்ல 12. நீ அதுல மட்டும் எல் சைஸ்ல மட்டும் 12 வச்சிருக்கீங்க. இந்த லெந்த் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லையா, அதனால 12 பீசஸ் வரும். இது வந்து ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்க ஃப்ளோ ஓரளவுக்கு மீடியமா இருக்கும்ல, இதுக்கு போதும். இதுல எக்ஸல் இருக்கா? இதான் எக்ஸல். ஓ, எக்ஸல், எல் எக்ஸல், டபுள் எக்ஸல். இது டபுள் எக்ஸல். இது டபுள் எக்ஸல் வந்து டெலிவரி ஆனவங்க, அவங்க யூஸ் ஓவர்ஃப்ளோ இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஹைட் வெயிட்டா இருக்கவங்களுக்கு இது ஓகேவா இருக்கும். ரொம்ப ஃபேட்டா இருக்கவங்களுக்கு இது கரெக்ட்டா ஓகேவா இருக்கும். நார்மல் வந்து எல்ஏ ஓகே. ஆனா எல்லாம் ஒரே ரேட் சேஞ்ச் விலை சேம் தான், குவாண்டிட்டி தான் டிஃபரண்ட் இருக்கும். ஓ, குவாலிட்டி டிஃபரண்ட். 10 பீசஸ், 12 பீசஸ். இது மத்த இதோட கவர் வந்து ஒரு டிஃபரண்டா இருக்கு இதுல. ஆமா, இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து இதோட கவர் வந்து ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருந்தாங்க. அது இப்போ நயன்தாரா மேடம் வந்ததுக்கு அப்புறம் அது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட் இல்லையா, ஆர்கானிக் கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நயன்தாரா மேம் சூஸ் பண்ணாங்க கலர் தான். இப்போ நம்ம அதர் பிராண்டு பேட் யூஸ் பண்ணிட்டு அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது ஃபயர் பண்ணாலோ இல்லை வேற எது பண்ணாலுமே அது அப்படியே தான் இருக்கும். இது அப்படி இருக்குமா? இல்லை, இது வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிங்கன்னா மக்கி போயிடும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டே பண்ணிக்கலாம். நீங்கள் அதர் பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மண் தோண்டிட்டு புதைச்சி வச்சுட்டு இதையும் புதைச்சி வச்சுருங்க. இந்த ஃபெமினைன் பிராண்டு ஒரு 6 months கழித்து எடுத்து பாருங்கள். அது வந்து அப்படியே இருக்கும். மண்ணில் எப்படி நீங்கள் வச்சிங்களோ அப்படியே இருக்கும். இது வந்து மக்கி போக ஆரம்பிச்சிடும். ஒரு 1 year கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா மக்கிடும். அப்போ எந்த ப்ராப்ளம், மண்ணுக்கு ப்ராப்ளம் கிடையாது, யூஸ் பண்ணுற பெண்ணுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அந்த கான்செப்டில் தான் ஒரு 1 hour. இதில் வந்து பர்ஃப்யூம் இந்த மாதிரி நறுமணங்கள் ஏதாவது சேர்த்துருக்கீங்களா? அதில் எதுவுமே கிடையாது. அது பாக்டீரியா எலிமினேட் பண்ணுற சிஸ்டம் இருக்கனால ஸ்மெல்ன்றதே வராது, வெளியே பேட் ஸ்மெல்லே வராது. இப்போ அந்த பிராண்டில் வந்து அந்த ஐலைனர் சிஸ்டம் கிடையாது, பாக்டீரியா எலிமினேட் ஆகாது. அப்போ அந்த வந்து பேட் ஸ்மெல் வெளியே வரும். அது வெளியே வரதை மறைக்கிறதுக்காக பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பாக்டீரியாவும் உள்ளே இருக்குது, நம்ம கெடுதல். அதை மறைக்க ஒரு பர்ஃப்யூம், அதுவும் நம்ம உடம்புக்கு கெடுதல்.
இப்படி எல்லாமே கெடுதலான ஒரு பொருளையே நம்ம யூஸ் பண்ணிட்டு இல்ல ஒரு குறிப்பிட்ட பிராண்டை வந்து டாக்டரே வந்து இந்த பிராண்டை யூஸ் பண்ணுங்கன்னா அவங்களே சொல்றாங்க, அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க, இதுதான் கரெக்டா இருக்கும், இதுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க. அதையும் மீறி அதுல பிரச்சனை வருது, அது எதனால? இல்லை, அதுதான் சொல்றேன், அயனியான்ற ஒரு சிஸ்டம் இருந்தா ப்ராப்ளம் வராது. அயனியான்ற சிஸ்டம் வந்து கிடையாது. எந்த பிராண்ட்லையுமே வந்து ஆனியான்ற ஒரு சிஸ்டம் கிடையாது. ஒரு பிராண்டு கொஞ்சம் பெட்டர். அது பிளாஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய பிராண்ட்ல வந்து பிளாஸ்டிக்ஸ் லேயர்ஸ் தான் இருக்கும். சில பிராண்ட்ல வந்து காட்டன் லேயர்ஸ் இருக்கிறதுனால டாக்டருக்கு அதை கொஞ்சம் சூஸ் பண்ண சொல்றாங்க. இருக்கிறதுல எது பெஸ்ட்டோ அதை சொல்றாங்க அவங்க. ஓகே, இது கொஞ்சம் காட்டன் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி இப்போதான் ஃபெமினைன்ற ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் கொடுக்குற பிராண்ட். இதை நாங்கள் டாக்டர்லையும் பார்த்து இதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஒரு 2-3 லேடி டாக்டர் இதை பார்த்துட்டு ரொம்ப நல்ல ப்ராடக்ட் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால வராங்க, அவங்க நான் ரெஃபர் பண்ணுறேன், மெடிக்கலில் கொடுங்க, எங்கள் மெடிக்கல்லே வைங்க அப்படின்னு இருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து புதுசாக ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, மென்சஸ் கப்பு, அந்த இங்கேலர் மாதிரி ஒரு பேடு, அதாவது பேடுன்னு இல்லை, இங்கேலர் மாதிரியே இருக்கும். அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஆஃப் 2 hours அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, மலையில் நினைஞ்சா ஒன்றாகாது, எங்களுக்கு இதில் படாது, ஜீன்ஸில் படாது, ட்ரெஸ்ஸில் படாது, நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோங்கிறாங்க. ஆனால் அந்த மென்சஸ் கப்புங்கிறது வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு நல்லதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை தான் சொல்கிறாங்க, பிள்ளைல நாங்கள் வாங்குகிறோம், அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours கழிச்சு நாங்கள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம், இதை விட எங்களுக்கு அது வந்து பட்ஜெட்டும் கம்மி அப்படிங்கிறாங்க. அது எந்த வகையில் சாத்தியமாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது சாத்தியன்றதை விட எது நமக்கு ஈஸின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தான் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் நம்மளை வந்து பிரச்சனையில் மாட்ட விட்ட விஷயமே. சமைக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான் ஈஸின்ற மைண்ட் செட்டை கொண்டு வந்துடுறாங்க. ஈஸினாவே நம்ம ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிடும் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஈஸின்ற தாண்டி அதில் வந்து பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த கப்புன்றதே வந்து ஒரு ஜெல், சிலிக்கான் ஜெல் தான். சிலிக்கானில் எவ்வளோ ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும். அது வந்து பாடிக்குள்ளே எப்போவுமே இருக்கும்போது அது எப்படி நமக்கு சேஃபாக இருக்கும்? இருக்காது தான். நமக்கு இந்த மெத்தட் தான் ஈஸின்றதை கொண்டு வந்து அது உள்ள தள்ளிட்டாங்க. ஆனால் வந்து நமக்கு எப்போவுமே பேடுன்றது தான் நமக்கு கம்ஃபர்டபுள். அதுலேயும் நான் ஃபெமினைன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் கொடுக்குங்க. அப்போ இது நீங்கள் ஃபெமினைன் யூஸ் பண்ணுறது அப்போ அந்த பாட்டி காலத்தில் பண்ண அந்த கத்தாழை துணி மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க? ஆமாம், அதுதான் எப்பயுமே இப்போ பழசுக்கு மாறிக்கோங்கன்றாங்களே, எல்லா விஷயம் பழச மாறும் இல்லையா, அதை வந்து ஹைஜீனாக இப்போ கொண்டு. அதாவது பாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, துணியை வச்சு கத்தாழை காட்டன் வச்சு பண்ணுவோம், அந்த மாதிரி இது பிரச்சனையே இருக்காது. ஒரிஜினல் காட்டனில் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸே வந்து காட்டன்ஸ் தான். முன்னே இப்போ தான் நிறைய விதவிதமாக வந்துருச்சு, மெட்டீரியல்ஸ் நிறையா வந்துருச்சு. அப்போ ஆல்ரெடி இருக்கிறதே மெட்டீரியல் வந்து நம்ம காட்டன் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்போ எல்லார் வீட்லேயுமே காட்டன் கிளாத் இருக்கும். அதனால அது பிரச்சனை கிடையாது. அதுவும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வைப்போம். அப்போ அந்த சூரியனோட இன்ஃப்ராரெட்ன்ற ஒரு விஷயம் இதில் இருக்கு. சூரியனுடைய அகசிவப்பு கதிர்கள் சொல்லுவீங்க, அது வந்து இதில் இருக்கு. ஓ சரி சரி, அதை உட்புகுத்தி தான் வச்சிருக்கேன். இப்போ அது அந்த கான்செப்ட் தான், நம்ம வாஷ் பண்ணி வெயிலில் காய வைப்போம் இல்லையா, அந்த விஷயம் இப்போ யாரும் அதுக்கு தயாரா கிடையாது. அதை எடுக்கிறதுக்கு யாரோ ஒரு பண்றாங்க, அது ஒரு துணி, அது அந்த விஷயத்தை பண்றது தான் இன்ஃப்ராரெட்ன்ற ஒரு விஷயமே அதுல இருக்கு. சரி, அதனால வந்து நமக்கு இதுதான் ஹைஜீன். அந்த கப்புன்றதோ வேற நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இது வந்து ரொம்ப ஹைஜீனா இருக்கும். இதை யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம். இப்போ நீங்க ஸ்டாக்கிஸ்டா இருக்கீங்க, இப்போ மாலுக்கு போறீங்க, மெடிக்கல் ஷாப் போறீங்க, இந்த மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு அவங்ககிட்ட போனோன்னே நீங்க சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கு, அவங்களோட வரவேற்பு இருக்கு, அவங்ககிட்ட எப்படி வாங்குறாங்க? இல்ல விலைய பார்த்துட்டு வேணான்னு சொல்றாங்களா? அது எப்படி பண்ற? ஆமா, எடுத்த உடனே வந்து எல்லாமே நம்ம சொல்ற ஆன்சர் எல்லாமே கேட்டுப்பாங்க. லாஸ்டா வர கொஸ்டின்ஸ் வந்து விலைன்ற விஷயத்துல தான் வருவாங்க. இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கோம், எல்லா இடத்துலையுமே சொல்கிறோம். இப்போ அவேர்னஸ் வருது, எல்லாருக்குமே வருது. ஒன் டைம் அவங்க யூஸ் பண்ணுறானே போதும், திருப்பி வந்து எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிராண்ட் பேசும் அவங்க கிட்ட. அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கு, இதுதான் உனக்கு வேணும் அப்படின்றத சொல்ற அளவுக்கு. இப்போ நீங்க எந்த காலேஜுக்குலாம் நிறைய போயிருக்கீங்களா? நிறைய காலேஜ், ஸ்கூல் காலேஜ் வந்து ஒரு 2-3 இடத்துல பண்ணோம் நாங்கள். இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் வந்த பிறகு பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம் வந்துருச்சுங்களா, நிறைய இடத்துல நாங்கள் வந்து கேட்டிருக்கோம், பர்மிஷன் கேட்டிருக்கோம். ஜூன் ஓப்பனிங் வந்தோடனே ஃபர்ஸ்டே உங்களை கூப்பிடுறோம், பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு அவேர்னஸ் கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நிறைய காலேஜ் இருக்கு வெயிட்டிங்கில், அவேர்னஸ் போகிறோம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு டைம் பார்க்கலாமா, இது உள்ள எப்படி இருக்கு, அந்த அதர் பிராண்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கும் காட்டலாம், இது எப்படி இருக்குன்றது காட்டலாம் இல்லையா? பார்க்கலாமா? அம்மா, இப்போ அந்த அதர் பிராண்ட் கையில் வச்சுருக்கீங்க, இப்போ அது எப்படிங்கிறத எங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுங்க. நான் டெமோ பண்ணுறேன். இது வந்து அதர் பிராண்ட் நாப்கின். இது ஆமாம், வந்து இந்த பிளேட்டில் ஸ்டிச் பண்ணிடுவோம். ஃபெமி ஒன் நாப்கின் ஒன்று.
இல்ல அந்த இது பிச்சிட்டு வரும் அது அப்படியே. இங்கே ஆங்க அதை விட இது கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கிற ஆமாம் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மெலிசா இருக்கு ஆனா வளவளையா இருக்கு. இது வந்து ஒரிஜினல் காட்டன் இல்லையா, சர்ஜிக்கல் காட்டன், ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த காட்டன் தான் இருக்கும். அதனால ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். இது இதில் வந்து அதர் பிராண்ட். இது சிலிக்கான் அது? ஆமாம், இதில் வந்து சிலிக்கான் ஜெல் தான் இருக்கும். இது வந்து கற்றாழை ஜெல், இயற்கை மூலக்கூறுகளை கொண்ட ஒரு கற்றாழை ஜெல் தான் இருக்கும். ஓ அப்படி பிடிச்சிக்கோங்க நீங்கள். சரி. அவ்வளோதான். அது 60 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ml ஒரு 50க்கு அப்புறமே வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆமாம். அதே 60 ml தான். அதே 60 ml வாட்டர் வந்து இப்போ ஃபெமினைன் நாப்கின்ல யூஸ் பண்ணுறோம். வெளியே வந்திருக்கா? இன்னொரு 60 ml கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஒண்ணுமே இல்லை, அது ஊறிட்டு இருக்கு. வெளியே லீக்கேஜே வந்துச்சு. இது வந்து லீக்கேஜில் இருக்குது. 30 இல்லை 40 தான் வரும். ஓ, அதுக்கு மேலே ட்ராப் படும்போதே வெளியே வந்துடும் லீக்கேஜ். இது காஞ்சது மாதிரியே இருக்கு. இன்னொரு 60 ml எடுத்துருக்கேன். அதான் ஈரத்தன்மையே இல்லை. இதுலேயே அப்ளை பண்ணணுமா? பண்ணி பார்ப்போமா? பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. போகாது, இதுக்கு மேலே உரியாது, எல்லாமே வெளியே தான் வரும். உள்ள ஒரு ட்ராப் கூட போகாது. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கொடுத்து ஒரு ட்ராப் கூட உள்ளே போகலை. இப்போ ஃபெமினைனில் அப்ளை பண்ணலாம். இன்னொரு 60 ml எடுத்துக்கோம். இதுல ஒரு டிராப் கூட வெளியே வரல பாத்தீங்களா? இதுல வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. இது வந்து உறிஞ்சவே இல்ல, அதோட தன்மை கை வச்சு தொட்டு பாருங்க. தண்ணி வந்து புஷ் பண்ணும்போது வெளியே வருதா லீக்கேஜ் வருதுங்களா? இது வந்து உறிஞ்சிடுது, அந்த தண்ணியை நல்லா உறிஞ்சிடுது. நீங்க நல்லா புஷ் பண்ணி கூட பாருங்க. இந்த கொஞ்சம் கூட தண்ணி உள்ள வந்துட்டு ட்ரையா இருக்கு. இப்போ இது வந்து நம்ம ஒரு டிராவல்ல போறோம் அப்படின்னா இதுல நீங்க இதை யூஸ் பண்ணும்போது டிராவல்ல பண்ணா உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கும்? அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். இந்த பிராண்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது டிராவல்ல இருக்கீங்கன்னா இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஓ, அப்ப இது ஒன் டே ஃபுல்லா இதாகும். ஃபுல்லா வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு டெமோலயே நம்ம ஒன் டே வச்சுக்கலாம்ன்ற ஒரு புரிதல் நமக்கு வந்து. இப்போ நீங்க இதை புஷ் பண்ணி பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? ஆமாமா, ஒரு டிராப் கூட லீக்கேஜ் இருக்கு. ஆமா, இதுல வந்து எவ்வளவு ஊத்திருக்கோம்? 120 ml ஊத்திருக்கோம். இந்த 60 ml ஊத்தும்போதே வெளியே வந்துருச்சு. நம்ம திருப்பி ஒரு 60 ml அந்த டம்ளர்லயே நம்ம பண்ணலாம் பாருங்க. இந்த ஊத்தின மொத்த தண்ணியும் வெளியே வந்துருச்சு. ஓ, அதுல ஊத்தின தண்ணி வந்துட்டு அவ்வளவு தண்ணி வெளியே வந்தாச்சா? இப்போ இதுல ஒரே ஒரு டிராப் கூட லீக்கேஜ்ன்றதே கிடையாது. ஒண்ணுமே கீழே ஊத்தி பாக்குறேன், ஆனா ஒண்ணுமே இல்ல. இதுல தண்ணி சொட்டிட்டு இருக்குது. அதான் வெளியே எடுத்தாச்சு அதுல வந்த தண்ணி எல்லாம். இப்போ இதை பிரிச்சு பிரிச்சு காட்டுங்க. இந்த ஈரம் அப்படியே கையில சொட்டுங்க. ஓ, இது வந்து பிளாஸ்டிக். இழுக்கும் போதே பலூன் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, ரப்பர் மாதிரி இருக்கும். ஓ, இந்த பலூன்ல இருக்கிற இதுல வந்து காற்றோட்டமே இருக்கு. அந்த பிளாஸ்டிக் ஒராஞ்சு தொட புண்ணு ஆகிறது, அரிக்கிறது, அந்த இடம்லாம் பிளாக் மார்க்ஸ் வருது எல்லாமே இந்த பிளாஸ்டிக் லேயர்ஸ்னால. ஃபர்ஸ்ட் லேயரும் பிளாஸ்டிக் தான், அடியில இருக்க லேயரும் பிளாஸ்டிக் லேயர்ஸ் தான் இருக்கும். ஓ, அப்ப இது பஞ்சு எதுவும் இல்ல. இது வந்து ஜெல், சிலிக்கான் ஜெல். இதை நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஆமா, அந்த பிசு தன்மை அப்படியே இருக்கு. இதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு.
இதில் வந்து இந்த 5 டெக்னாலஜி இதில் இருக்குது. இதில் இருக்கா? ஓ எதுவுமே கிடையாது, வெறும் அந்த ரப்பர் அது மட்டும்தான். அதாவது பிளட்டோட ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான் இந்த பர்பஸ் யூஸ் ஆகும். இதில் வந்து இந்த 5 டெக்னாலஜி டாக்டரோட கண்டுபிடிப்பு சொன்னீங்க, ஆனியான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், 5 டெக்னாலஜி இதுதான். இதில் அது இருக்கா? இதையும் பிரித்து பார்க்கலாமா? பார்க்கலாம். இதை முதல்ல பார்த்துருங்க நீங்கள், ஜெல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜெல்லை வச்சு புழிஞ்சு பாருங்க. நல்லா இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வருதுங்களா? அது இந்த சிலிக்கான் அந்த வெளியே வருது. பஞ்சு கொஞ்சம் தான் இருக்கு, ஃபுல்லாவே சிலிக்கான் தான். பஞ்சே கிடையாது, சிலிக்கான் ஜெல். அது கற்றாழை ஜெல் கிடையாது. ஓ சிலிக்கான் ஜெல். ஆனா அதுக்கு மேல போட்டிருக்க கற்றாழையோட படத்தை போட்டிருக்காங்களா? அது எப்படி? நம்ம நம்ப வைக்கிறதுக்கு எல்லாமே நடக்கும். ஓ அவ்வளோதான், இதோட லேயர்ஸே அவ்வளோதான். இதுவும் பிளாஸ்டிக்ஸ் தெரியுதுங்களா? ஆமா, இது ஃபயர் பண்ணாலும் அப்படியே உருண்டுகிட்டு பூமியில அப்படியே மெழுகு மாதிரி இருக்கு, மெல்ட் ஆயிட்டு இருக்கு. பிளாஸ்டிக்ஸ் தான். எப்படி இருக்கு? இது வந்து நம்ம பாடியில் டச் ஆகிட்டே இருந்தா அப்போ இவ்வளோ ப்ராப்ளம் வரத்தானே செய்யும். நம்ம காற்றோட்டமே இருக்காது. இல்லை எப்படி இருக்கும் காற்றோட்டம்? இப்போ வெயில் காலத்துக்கு நம்ம காட்டன் யூஸ் பண்ணுங்க, காட்டன் கிளாத் ஈச்சிங் வருது, அதுல அப்படியே ஈச்சிங் இரிட்டேஷன் எல்லாமே வரும். இல்லை இது பெருசு காட்டுங்க. இப்போ இந்த வந்து நீங்கள் அந்த நம்ம பிச்சு பார்த்தோம்ல எப்படி இருந்தது, இதை நீங்கள் பிச்சு நீங்களே பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது துணி காட்டன் சாஃப்டா இருக்கு. இது சர்ஜிக்கல் காட்டன், ஆப்ரேஷன் தேட்டர்ல யூஸ் பண்றாங்களோ அந்த காட்டன் கிளாத். எவ்வளோ சாஃப்ட்னு இல்லை வந்து ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. ஆமா, அது ரொம்ப இதா ஏர் போற மாதிரி இருக்கு. இதுதான் வந்து இந்த ஆனியான் ஸ்டிப். இது இந்த 5 டெக்னாலஜி இதில் தான் இருக்கு. இதுதான் இந்த பேண்ட்ரி லைனில் இந்த ஆனியான் சிப் மட்டும் அதில் ஒரே ஒரு லேயரில் இருக்கும். ரெகுலர் பேட் சொன்னேன் இல்லைங்களா, அதில் இருக்கும். இதை வந்து நீங்கள் நெருப்பு வச்சு கொளுத்துறீங்களோட அப்படி பஸ்பமாக ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் கொளுத்துறீங்கன்னா மெல்ட் ஆகிட்டு மெழுகு மாதிரி. ஆமாம், அந்த இது அந்த பேப்பரோட பஞ்சோட இது கொளுத்துறீங்க. அந்த புகையை வந்து சாதாரணமாக நம்ம இது பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒயிட்டாக தான் வரும், கரும் புகையாக வராது. பிளாஸ்டிக் நீங்கள் எரிக்கும் போது கரும்புகை வந்து அப்படியே ஒரு மாதிரி சுருண்டது மாதிரி ரப்பர் மாதிரி. இது வந்து அப்படி வர கரும் புகையை வராது. நீங்கள் கொளுத்தி கூட ஒரு இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், ரெண்டாச்சு. இப்போ இதோட ஜெல்லை பார்க்கலாம். அதில் நம்ம வந்து புஷ் பண்ணும்போது எவ்வளோ வாட்டர் வந்துச்சு, இதை நீங்கள் கையில் வச்சு புஷ் பண்ணி பாருங்கள். நல்லா உருட்டிட்டு நீங்கள் அழுத்தி அது மாதிரி புழிஞ்சு பாருங்கள், இதில் வாட்டர் வருங்க. அதில் எவ்வளோ வாட்டர் வந்துச்சு இல்லையா, நீங்கள் அதர் பிராண்டு நீங்கள் எவ்வளோ அமுக்கினாலும் ஜெல் தான் வெளியே வரும், வாட்டர் வெளியே வரவே வராது. கொஞ்சம் கூட அந்த 120 ml வாட்டர் அது உள்ள இருக்கு. ஒண்ணுமே இல்ல, ஈரமே ஒரு டிராப் கூட வெளிய நீங்க கையில வச்சு புழிஞ்சா கூட வரல. இது புழிஞ்சோனே இது எவ்வளவு கம்ஃபர்ட்டபிள் கொடுக்கும் தானே நமக்கு. கண்டிப்பா. அப்ப ஒன் டே யூஸ் பண்ணலாம் தானே. கண்டிப்பா, மகளிருக்கு அடுத்த வரம் இது. அதுதான் சொல்றேன். இப்போ இந்த லாஸ்ட் லேயர் பாருங்க, இதுவும் காட்டன் லேயர் தான். எப்படி இருக்குன்னு தொட்டு பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த லேயரை நம்ம பார்த்தோம், நம்ம டிஷ்யூ பேப்பர் மாதிரி கிழிச்சு பாருங்க, அது எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. வச்சோனே அப்படியே சாஃப்ட்டா வந்துரும். இதுல எதுவுமே எந்த ஒரு இதுவும் இல்ல. அப்ப இதுல ஹைஜீனா இருக்குதானே? இது அந்த ஈரம் ஊத்துன ஈரமே தண்ணி ஊத்துனதுக்கான அடையாளமே இல்ல இதுல. அப்ப பாடியில நமக்கு வந்து ஒரு அனிசியாவே ஃபீல் ஆகாது. மகளிருக்கு கிடைத்த வரம் இது. வரம் தான். எவ்வளவு விஷயம் பேசணும். இப்போ உங்களுக்கு பேசும்போது இருந்த புரிதலை விட இதை பார்க்கும்போது, இதை பார்த்தோன்னே நான் கூட சரி ஏதோ ஒன்று நினைச்சேன். ஆனா இதுக்கப்புறம் கேட்கும்போது கூட நீங்க கேட்குறீங்க, நான் சொல்றேன் அப்படிதான் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஒரு டெமோன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மைண்டுக்கு ஃபுல்லா போகுது இல்லையா? ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா. அப்ப இது ஒன் டே யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு பாதிப்பும் மகளிருக்கு வராது. ஆனா ஒரு நாள் ஃபுல்லாவும் இது தாங்கும். அப்ப இதுல ரேட்ன்றது அதிகம்ன்றது கிடையாது தானே? கண்டிப்பா. ஒரே ஒரு பேட் பொருத்தமான விலை தான் இது. பொருத்தமான விலை தானே. கண்டிப்பா. இது பெண்களுக்கு கிடைச்ச பெரிய வரம்னு தான் சொல்லலாம், பிரசாதனை சொல்லலாம் நம்ம. இப்போ உள்ள பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நிறைய ஒரு ஃபுட்ல இருந்து எல்லா விஷயத்துலையுமே ஒரு அவேர்னஸோட எல்லாருமே இருக்கணும். அதில் வந்து பெண்கள் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் உடம்பு மேலே. ஏன்னா பெண்கள் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பமே நல்லா இருக்கும். அப்போ அவங்க வந்து முதல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்குன்னா எல்லா விதத்துலையுமே, ஒரு ஃபுட்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு நாப்கின்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்கிற இதை சூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கலாம். ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லா விஷயமும் நம்ம நினச்ச மாதிரி செஞ்சுக்க முடியும். முதல்ல அதுக்கு வந்து இந்த ஃபெமினைன் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். இல்ல இப்போ விளம்பரத்தை பார்த்துதான் எல்லாருமே மயங்குறாங்க. இந்த விளம்பரம் இதை போட்டிருக்காங்க, இது மாதிரி பண்ணா வரும் அப்படிங்கிறமா. இதுக்கு எந்த ஒரு விளம்பரமே இல்லையேமா? இதுக்கு விளம்பரம் இது வரைக்கும் நாங்கள் தான் விளம்பரமாக இருந்தோம். இப்போ ஒரு 3-4 மந்த்ஸில் நயன்தாரா மேமோட விளம்பரமும் வரும் கண்டிப்பாக. டிவி, சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே வரும். இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப்ல எல்லாமே வந்து லான்ச். நாங்கள் ஒரு
ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு இது மாதிரி வெளியிட்டிருக்காங்க. ஃபெமி9ங்கிற ஒரு பேட் வந்து வெளியிட்டிருக்காங்க நயன்தாரா. அவங்களுடைய கம்பெனின்னு தான் சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா இப்படி ஒண்ணு இருக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப இங்க வந்து நான் உங்களை டெமோ பார்த்து இப்படிலாம் இருக்கா, ஒரு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் விளம்பரம் பண்ணா இது ஒரு நாப்கின் இது வந்திருக்குன்னு 10ஓட நினைச்சிருப்பீங்க. 11 அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு. ஆனா அதை உள்ள வந்து பார்க்கும்போது தான் இதுல வந்து இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்குங்கிறத நான் பார்த்ததுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் இவ்வளோ பேர் தெரியாமலாம் இருப்பாங்க. இதை வந்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போனீங்கன்னா இந்த கேன்சரு இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமா, அதனால அந்த ஒரு நோக்கத்தோட தான் நயன்தாரா மேமும் இதுல உள்ள வந்திருக்காங்க. பெண்களுக்கு வந்து நம்ம உள்ள வரும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே ஒரு ரீச் இல்ல கொடுக்கணும். ஒரு சினி ஃபீல்டு ஒரு ஆக்டர் வந்தா விளம்பரத்துக்காக தான் வருவாங்க அப்படின்னு இல்ல, அவங்க விளம்பரம்ன்றதுலாம் கிடையாது. அவங்க ஒரு யூசரா பயன்படுத்தி இந்த பிராண்ட் அவ்வளவு நல்லா யூசரா தான் வந்தாங்க. முதல்ல யூசரா தான் யூஸ் பண்ணாங்க. அவ்வளவு அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு போய் தான் நம்மள மாதிரி எவ்வளவு பெண்கள் இருக்காங்க இல்லையா, பெண்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்னஸ் ஆகி கொடுக்கணும், நல்ல ஒரு பிராண்டை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வரப்போ இப்போ நல்லாவே ரீச் ஆகிட்டு இருக்கு. இப்போ டெமோ பார்த்ததுல உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா? உங்களுக்கு அதர் பிராண்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா? அதாவது இவ்வளோ நாள் நான் புரிதல் இல்லாம இருந்தேன். இதுதான் பெஸ்ட், இப்படி இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப பார்த்தா இதுதான் பெஸ்ட். பெஸ்ட் இஸ் பெஸ்ட். கண்டிப்பா நானே விலை நான் உங்ககிட்ட இப்ப நீங்க விலை சொல்லும் போது நான் நினைச்சேன் இவ்வளவு விலை இருக்குமா, அதுல என்ன இருக்க போகுது, எல்லாமே இப்படிதான் இருக்கும் அப்படிங்க. 25 ரூபாயில இருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்குங்க அதர் பிராண்ட்ல. நாங்க ஒன்ன மாத்தி நான் ஒண்ணு சரியில்லைன்னா இதை இதை பண்ண அப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கு செட் ஆகும் அது சொல்றாங்க. நம்ம அந்த நேரத்துல எங்க போய் பாக்குறது, இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நாங்க அதே யூஸ் பண்ணும்போது அதுல வரும்போது இல்ல உங்க ஹெல்த் வைஸ் தான் ப்ராப்ளம்னு சொல்லி அதுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த மாதவிடாய் காலத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த நாப்கின் தாங்கிறது யாருக்குமே தெரியல. இப்ப நான் அந்த டெமோ பார்த்ததுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட மகளோ இல்ல என்னோட சகோதரியோ இவங்களுக்கு நான் அதை எடுத்து சொல்லுவேன். கண்டிப்பா நீங்களும் இதுக்கு ஒரு சப்போர்ட் ஆகிருங்க. நம்மள மாதிரி பெண்களுக்கு நம்ம சொல்லணும் முதல்ல. கண்டிப்பா எங்க இருந்து எது ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயத்துல முழுமையா போன பிறகுதான் அதை பத்தியான விஷயங்கள் தெரியுது. பச்சை தமிழன் மேல் சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா.